வந்து அதை சீஸ் பண்ணிட்டா கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க. அப்போ கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நீங்கள் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இல்லைன்றது ப்ரூஃப் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அதில் பணம் வாங்கியிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் ஆயிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் தண்டனை கொண்டு போய் விட்டுரும். அதனால இதே போல பிரச்சனையில ஒரு ஈடுபட்டால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அட்வொகேட்டை அணுகி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் சார், ஃபியூச்சரில் பிரச்சனை வருமா, இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் வாங்கி நான் வித்துட்டேன், அதே போல் ஒரு கார் வாங்கி நான் வந்து இது மாதிரி வாடகைக்கு டியூ கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு ஆட்டோ வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார், இப்போ பிரச்சனை வருமா? ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்குன்னா ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டு அப்படின்னு வரும். இருந்தாலும் ஒரு சில பேங்க்குகள் வந்து அது முன்னெடுக்கிறது இல்லை. எந்தெந்த பேங்க் என்னங்கிறத என்னோட பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே போல் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன். நீங்கள் முழு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயன்றதுல நானே நேரில் வந்திருக்கேன். இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே காமெண்டபிள் பெட்டிஷன் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு எல்லா கேஸும் இன்னைக்கு மொத்தமாக வர்றதுனால இன்னைக்கு வந்து இந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா, இந்த மாதிரி வேற ஏதாவது சிக்கலை நீங்கள் மாட்டிக்கூடாது. நாளைக்கு இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாறிச்சு, இது ஒரு சீரியஸான அக்ராவேட் ஃபார்மாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு காரணங்களும் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில் வர்றதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ்னஸாக பார்ப்பாங்க. செல்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் மூலமாக வந்து நிறைய ஆபாச படமெல்லாம் இந்த மாதிரி எடுத்து இது பண்ணுவோம். அதே போல் நீங்கள் வந்து காரில் வந்து உங்களுக்கு என்ன வேணா அஃபென்ஸ் நடக்கலாம், என்ன வேணா ஒரு கான்ட்ராபேண்ட் விஷயத்தையும் ஒரு கடத்தல் மாதிரி உங்களுக்கு பண்ண வாய்ப்புகள் இருக்கு. டூ வீலரில் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் அங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய வந்து அஃபென்ஸில் வந்து ஈடுபடுறதா வந்து புள்ளி ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கிளை வச்சுட்டு செயின் சார்ஜிங் போல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அது என்ன ஆச்சுங்கிறத காவல்துறை அதிகாரி ஒரு முறையான ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால இந்த சீரியஸ் ஆகாமல் லோன் வாங்கியிருக்கவங்கலாம் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒரு செக்யூரிட்டி லோன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது டிஸ்போசல் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க ரகசியங்கள் வக்கீல்கிட்ட பாதுகாக்கப்படும். ஒரு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்னைக்குமே வந்து பாதுகாப்பாக தான் வைக்கப்படும். உங்களுக்கு சார்பாக என்ன எங்களால் லீகலா பண்ண முடியும் அதை பண்ணுவோம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.